சொல்றேன், ஒரு சீனையும் அனுபவிச்சு பாத்துருக்கோம். படம் சூப்பர் ஜி. படம் ரொம்பவே நல்லா இருக்கு. And 100% never expected. ரஜினி சாருக்கு ஒரு கூலி, அஜித் சாருக்கு ஒரு விசுவாசம். உண்மையா லெஜெண்ட் சரவணன் அண்டாச்சிக்கு வந்து இந்த படம் சூப்பரான படம், எக்ஸலன்ட் படம். நான் சொல்றேன், ஒரு சீனையும் அனுபவிச்சு பாத்துருக்கோம். ஒருத்தர் தயவு செய்து போய் படத்தை பாருங்க. மிகப்பெரிய ஹிட்டுங்க இந்த படம், வேற வழியே கிடையாதுங்க. அடுத்த சூப்பர் ஸ்டார் எங்க அண்ணன் தாங்க. நீங்க போய் பாருங்க, படம் அப்படி இருக்கு. சூப்பர் 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 சொல்லிட்டு பாரு, சொல்ல எப்படி இருக்கு படம்? சூப்பர். அண்ணே கேப்டன் ஜெயகர் அவர்தான். படம் எப்படி நடிச்சிருக்காரு? ஃபைட் சீன் எப்படி இருக்கு? பைடா நம்ம கேப்டன் ஜெயகர் பேருக்கு அப்படியே விஜய் அப்படியே கேப்டன் அவர்தான். படம் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்துல? அருமையா இருக்குது லீடர், எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். சூப்பர் சூப்பர் சூப்பர். சண்டை காட்சியில எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. நேச்சுரலா பண்ற மாதிரி எப்படி நடிச்சிருக்காரு அவரு? நல்லா நடிப்பு, நல்லா அக்கா எப்படி இருக்கு படம்? சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்பா பொண்ணோட சென்டிமெண்ட் நல்லா என்னது அப்படியே பேசிட்டு போங்க. நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல். அவ்வளவு அப்ப நல்லா இருக்கு. நான் எப்படி சொல்றது, ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் செம்மையா இருந்துச்சு. படம் அதே மாதிரி தான் ட்விஸ்டா இருந்துச்சு. ரொம்ப நிறைய இடத்துல லேக்லாம் அடிக்கல, நல்லா தான் இருந்துச்சு. ஃபாதரோட எமோஷன் காட்டியிருந்தாங்க. லாஸ்டா மதர் கொஞ்சம் ட்விஸ்டா படம் லாஸ்டா. சண்டை காட்சி எல்லாம் ஃபைட் சீன்ல எப்படி இருக்கு? ஃபைட் சீனா நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து அகைன் ஒரு புது லீடர் கிடைச்சாரு. ஒரு லீடர் உருவாகிறது ரொம்ப கஷ்டம், ஆனா ஒரு லீடர் உருவாகிட்டாரு. எனக்கு தெரியல, இந்த வருஷம் 2027 ஒரே படம் பயங்கரமா இருக்குது. ஒவ்வொரு வாரம் ஒரு மாதிரி இருக்கு. ஐயோ ஒரே ட்விஸ்ட் 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 நிறைய ட்விஸ்ட். செம்மையா நடிச்சிருக்காரு, மெச்சூரா நடிச்சிருக்காரு. அடுத்த கம்பேக் கொடுத்துட்டாரு லெஜெண்ட். அந்த படத்துக்கு இந்த படம் எப்படி இருக்கு? வேற லெவல், வித்தியாசமா இருக்கு. வேற மாதிரி ஒரு ஃபாண்டா அவர் ஸ்டைல்ல வேற மாதிரி நடிச்சிருக்காரு. ரொம்ப காமா நடிச்சிருக்காரு. எல்லாரும் ஏத்துக்கூடிய ஒரு நல்ல ஹீரோ கிடைச்சாரு. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் செமையா பண்ணிருக்காருங்க. நல்லா ஒரு எப்படி சொல்றது, நல்ல ஒரு ஹீரோ கிடைச்சாரு. அவரே பண்ண மாதிரி இல்ல டூப் வச்சு பண்ண மாதிரி இருக்கா? இல்ல அவரே பண்ண மாதிரி தான் இருக்கு. நல்லா நிறைய கதை வந்து நல்லா நிறைய கொடுத்துருக்காரு. பாருங்க, பயங்கரமா இருக்கு. ரொம்ப சந்தோஷத்தோட தான் போறேன். அபூர்வமான அண்ணன் சும்மா பட்டைய கிளப்பிருக்காரு அம்சமா. கண்டிப்பா ரெண்டாவது படத்துலயே இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்னா உண்மையாலுமே அவர் லீடர் தான். அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாப்பாவுக்காக தன்னுடைய சினிமா வாழ்க்கையை கொடுத்த மாதிரி, சாரி அவரோட ப்ரொஃபஷனல் வாழ்க்கையை கொடுத்த மாதிரி, ரெண்டாவது பேஷன் வாழ்க்கை. ரெண்டாவது பாட்டு, ஃபர்ஸ்ட் பாட்டு ப்ரொஃபஷனல், ரெண்டாவது பாட்டு பேஷன். அத வந்து ஃபுல்பில் பண்ணிருக்காரு. ராவுல இருந்து ஒரு 48 ஸ்டூடெண்ட காப்பாத்துற மாதிரி ஒரு கதையை எடுத்திருக்காங்க. ஒன்லைன் சொல்லிருக்கேன். எங்க ஜிப்ரன் மியூசிக் போட்டதால மேலும் சிறப்பு. அப்புறம் துரை செந்தில் கருணா எடுத்தாரு டைரக்டர். ஓகே, மேக்கிங்ல எந்த பிரச்சனையும் வைக்கல. இன்னும் மேற்கொண்டு அப்படியே நடிக்க எல்லாமே கரெக்ட் ஆயிடும். அவரோட விசுவாசிகள் எல்லாருமே வந்திருந்தாங்க. கண்டிப்பா நம்ம எத்தனையோ வந்து மக்களை நம்ம ஃப்ரெண்டா வச்சிருப்போம். ஆனா தெற்கு திசையில இருக்கிற அத்தனை அது குழந்தைங்களுக்கும் ஒரு தகப்பனா வந்து காப்பாற்றுற ப்ரொஃபஷனலையா இருக்கட்டும், பேஷன்லயா இருக்கட்டும் இருந்திருக்கிறாரு. அதனால அந்த லீடர் தலைப்பு அவருக்கு ஒரு சூட்டபிளான தலைப்பு தான். கண்டிப்பா ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளை பெத்த ஒவ்வொரு அப்பனுமே லீடர் தான். And 100% never expected. இவர் படம்லாம் யாரா தியேட்டர்ல பாப்பா அப்படி நினைச்சுதான் நான் வந்தேன். ஆக்சுவலா என் ஃப்ரெண்டு கம்பல்ஷன்ல வந்தேன் நானு. பட் பார்த்த உடனே என் மைண்ட் செட்டே மாறிடுச்சு. இவ்வளவு பிரம்மாண்டமா வந்து அவர் பண்ணுவாரா, இந்த மாதிரி இருக்கான்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், முன்னாடி அந்த டிசிஷன் தப்புன்றது ப்ரூவ் பண்ணிட்டாரு. வண்டர்ஃபுல், ஆசம், வெரி குட், பாசிட்டிவ் ஃபீட்பேக். போன படத்துல இந்த படம் நல்லா நடிச்சிருக்காரா? போன படம் நான் பார்க்கல, எனக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் இந்த படம் பொறுத்த வரைக்கும் 100% வந்துட்டு பார்க்க வேண்டிய படம் சொல்ல முடியும். கண்டிப்பா சூப்பர் மூவி. ரஜினி சாருக்கு ஒரு கூலி, அஜித் சாருக்கு ஒரு விசுவாசம். உண்மையா லெஜெண்ட் சரவணன் அண்டாச்சிக்கு வந்து இந்த படம் லீடர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கு. சத்தியமா கலாய்களான்ட்டு தான் வந்தேன். ஓப்பனா சொல்றேன், நான் தப்பா எதுவும் இல்ல. ஏதாவது கிரிஞ்சா இருக்கும்போது நினைச்சேன். அண்டாச்சி எல்லாரோட வாயை அடைச்சிட்டாரு. உண்மையா சொல்றேன், வேற லெவல்ல பண்ணிட்டாரு மனுஷன். போன படத்துக்கு அவர் மேல பல விமர்சனங்கள் கொடுத்தாங்க. பட் இந்த படத்துல அவரோட லுக்கா இருக்கட்டும், இந்த படத்தோட டைரக்டர் யாரா அப்படின்னு பார்த்தா, ஏன்னா படம் ஃபுல்லா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். என்ன இது ஒரு கேவி ஆடன் படம் மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா, கொடி படத்தோட டைரக்டர், இந்த படத்தோட டைரக்டர் அவ்வளவு சூப்பரா வந்து பண்ணிருக்காரு. ஃபேமிலியோட தயவு செய்து வந்து பாருங்க, படம் அவ்வளவு தரமா இருக்கு. ஃபேமிலிக்கான ஒரு படம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸா டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. மியூசிக் ஜிப்ரான் சார சொல்லணும் அப்படின்னா, கடாரம் கொண்டான் படத்துல எப்படி ஒரு மியூசிக்கை வந்து போட்டு ஒரு பிஜிஎம் தெரிவிட்டாரோ அந்த மாதிரி இருக்கு.
அவ்வளவு சூப்பரா இருக்கு, தரமா இருக்கு படம். ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி வைஸ், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே செம்ம. படம் ஒரு நல்ல ஒரு ட்ரீட், ஒரு மாஸ் ஹீரோ படம் பாக்குற மாதிரி இருக்கும். விஷயம் ஆஸ் அ டெபியூட்டா நல்லா ட்ரை பண்ணாரு, பட் சரியான டைரக்டர் அமையல. பெஸ்ட் கொடுத்தாரு. ஏன்னா ஒரு டைரக்டர் நல்லா இருந்தா தான் ஆக்டரோட திறமையை நல்லா கொண்டு வர முடியும். இந்த டைரக்டர் லெஜண்ட் சாரோட எல்லா டேலண்ட்டையும் மொத்தமா கொண்டு வந்திருக்கிறாரு. இது ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங் கம்பேக் அவருக்கு. இந்த படம் தான் லெஜண்ட் சாரோட சினிமா வாழ்க்கையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இதுக்கு அடுத்த வர படம் இன்னும் அதிக எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் மத்தியில இருக்கும். அவரோட ஃபேன் பேஸ் இன்னும் அதிகமா ஆவாங்க. மியூசிக் வந்து யாருமே தியேட்டர் விட்டே வெளில போகல. ஜென்ரலா ஃபர்ஸ்ட் படத்துலாம் மியூசிக் வந்தோடனே எல்லாரும் வெளில போயிட்டாங்க, எல்லாருமே ஸ்நாக்ஸ் வாங்க ரெஸ்ட் போயிட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் படத்துல இந்த படத்துல வந்து ஒருத்தர் சீட்டு விட்டு நகர்ந்து அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் சீன் பை சீன் ஒவ்வொன்றும் ரொம்ப கிரிப்பிங்கா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட், கிளைமேக்ஸ் வந்து நான் எல்லாரும் எவ்வளவு பெரிய மூவி கிரிட்டிக்கா இருந்தாலும் ப்ரெடிக்டே பண்ண முடியாத கிளைமேக்ஸா இருந்துச்சு. இட்ஸ் an awesome மூவி, ஷோ பிளாக் பஸ்டர். இது லெஜண்ட் சார் கரியரோட டேர்னிங் பாயிண்ட். அடுத்த படம் வந்து அவரோட அடுத்த படம் அனௌன்ஸ்மெண்ட் அதுலயே சொல்லிருப்பாரு, நீங்க பாத்துங்க. நாங்க எதிர்பார்த்ததோட ஆக்ஷன் பயங்கரமா இருந்துச்சு. எவ்வளவோ படம் பார்த்திருக்கோம் ஆக்ஷன் படம். ஒவ்வொரு நொடியும் அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு விறுவிறுப்பாவே. ஆமா, விஜய் அது யாரு, எம்ஜிஆர் பார்த்தாச்சு, ரஜினிகாந்த் பார்த்தாச்சு, அஜித், விஜய் எல்லாத்தையும் அலற விட்டுட்டாரு தலைவர், மக்களின் தலைவர். படம் வேற லெவல். வாங்க எல்லாரும் வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படம் வந்து ஒவ்வொன்றும் அதாவது நிஜ வாழ்க்கையில நடந்த மாதிரி இருக்கு படம். ஆக்ஷன் படம். அதாவது கண்ணு வந்து வச்சு விளையாடுறாரு. ஒவ்வொரு இதுல மிரட்டி விடுறாரு தலைவன், மக்கள் தலைவன். லெஜண்ட் வந்து நல்ல ஒரு அப்பா ஒரு குழந்தையோட கதை வந்து பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்ல ஒரு இதா இருக்கு. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். எல்லாரும் வந்து ரொம்ப யாருமே அந்த படத்தை வந்து குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. படம் வந்து ஒரு அப்பா மகனுக்கு உள்ள ஸ்டோரி. படம் வந்து நல்ல தெளிவா இதுவரை எவ்வளவு அப்பா மகனுக்குள்ள கதை வந்திருக்கு. இந்த கதை வந்து ஒரு மகனுக்கு வந்து பண்றாங்க எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லியிருக்காரு. நீங்க மக்கள் எல்லாரும் படம் வந்து நேரம் வந்து இந்த கதை உள்ள படத்தை பாருங்க, சிறப்பா அமையும். லெஜண்ட் சார் நடிப்பு உண்மையிலே சிறந்த நடிப்பா இருக்கு. அவருடைய பாராட்டுக்கு வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்டார் சார். பக்கா மாஸ் அண்ணாவோட நடிப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது ரெண்டாவது படமானா பப்ளிக்கே தெரியும் என்ன இப்படி நடிச்சிருக்காரு, ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காரு, நடிகனா வாழ்ந்திருக்காரு. உண்மையிலே ஒரு நல்ல லீடர். இன்னொன்னு அப்பா சென்டிமெண்ட் வேற மாதிரி இருந்துச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா 100 நாள் கண்டிப்பா வெற்றி படமா இருக்கும். ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் நாங்களே எதிர்பார்க்கல. சோ துரை செந்தில் சார் ரொம்ப 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 அருமையா எடுத்துருக்காங்க. அவர் படம் எல்லாமே ஹிட் தான். பட் இந்த மாதிரி ஒரு சினிமா உலகத்துக்கு புதுசா இருந்தாலும் அந்த வாய்ப்பை வந்து எந்த அளவு அழகா பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி லெஜண்ட் சார் ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு. அவர் வந்து தன்னைத்தானே செதுக்கியிருக்காரு. எவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் தூசி தட்டி தெருகி விட்டாரு. பக்கா மாஸ் செம்மையா நல்லா இருக்கு.